ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5ஆம் நாள் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். கடைத்தெருவுங்க நிறைய போட்டிருக்காங்க, கடைங்கள்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நல்லாவே ஜனம் இருந்தது கோவிலில். அதுவும் பார்த்திங்கன்னா கடைங்களில் இந்த பொம்மைங்க, வளையல் பசங்களுக்கெலாம் வந்து நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. நிறைய பேருன்னு சொன்னீங்களே எங்கே காணோன்னுலாம் கேட்டுறாதீங்க. நாங்கள் எடுக்கும்போது கம்மியாக இருந்தது. இன்றைக்கி கடை தெருவும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க, அவர் கூட படித்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய திருவிழா போல் இன்றைக்கி. அதனால் அவங்க எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவும் நம்ம கடை தெரு வீடியோவும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போட்டிருப்பேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வளையல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வளையல் வந்து 100 ரூபாவாம் செட்டு. நல்லா இருக்குண்ணா. எப்போவுமே இவர்கிட்ட கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் இவர்கிட்ட கண்டிப்பாக வளையல் எடுப்பேன். நான் இந்த வளையல் ஞாபகமாக வச்சுருப்பேன். நம்ம எந்தெந்த வருஷம் வாங்கினோம் அப்படின்றது ஞாபகமாக வச்சுருப்பேன். எனக்கு இந்த வளையலில் ரொம்ப பிடிக்கும். இந்த செட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நான் வாங்கலை. சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதேமாரி பீங்கான் பொம்மையும் சரி, நாங்கள் வருஷம் ஏதாவது ஒன்று ஞாபகமாக நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பீங்கான் பொம்மை வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் இருப்போம் பொம்மைங்க. நீங்களாம் யார் யார் வந்து வருஷத்துக்கு நம்ம கோயில் திருவிழா அப்படின்றதுல ஞாபகமாக யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்ல இருக்கு, எடிட் பண்ணிக்க அப்புறமா. அப்போ கூட எடுத்து லைட்டு ஷேக் அவுட் தான் 9:30 தான்டா. நம்ம இதுக்காக தானே வந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபா பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஒரு 3 பொருள் தான் வாங்கினேன். ஒரு கிளிப்பு, பேண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். 2 தான் வாங்கினேன் நினைக்கிறேன். ஆமாம் 2 தான் வாங்கினேன். அதுக்கே என் பையனை கிண்டல் பண்ணியிருந்தான். இதுவே நீங்கள் பொண்ணு அந்த நிறைய வாங்கியிருப்பீங்க, எங்களுக்கு எதுவுமே வாங்கி மாட்டுறீங்க திருவிழாவில். அவங்களுக்கு என்னங்க வாங்கி கொடுக்குறது? அவங்களுக்கு வந்து இந்த ரங்கராட்டனம், பானிபூரி, பஜ்ஜி, சொஜ்ஜி இதை தான் வாங்கி சாப்பிட போகிறானுங்க. பொண்ணுங்களுக்கு நிறைய இருக்குது. வளையல், கம்பல், செயின், ஸ்டிக்கர் போட்டு. ஆம்பளை பசங்க மெயினாக கேட்குறது என்னென்னா கீ செயின் வாங்கி தரீங்களான்னு கேட்பான். அதை விட்டால் வாட்சு, கண்ணாடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோயில் உள்ள போகலாம். பாருங்கள், நாளைக்கு வந்து திங்கட்கிழமை 63 நாயன்மார்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் பாய்ஸ். ஹாய் தம்பி, எங்கள் வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என் ஃபேமிலி ஃப்ரெண்டு, என் வீட்டுக்காரர் படித்தவங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 5ஆவது நாள் திருவிழா பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருவிழா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இதுக்கப்புறமா வந்து சாமி அலங்காரம் தீபாரத்தனை வந்து இதுக்கு அடுத்த வீடியோ ஓகே பாய். மேக்ஸிமம் வெடிக்காலத்தில் போடும். நைட்டு எடிட் பண்ணிடுவேன். வெடிக்காலம் வந்துடும். செய்யாத முரளி வித்யான்னு போடு வந்துடும். போடுற அண்ணன் ஒரு வாட்டி தான் ஹாய் சொன்னியா நீ?
ஹாய் காமிக்கிறது கம்மி இருக்க மாட்டேன் நான். காமிச்சிட்டாரா என் பேர் தானே செய்யார் முரளி வித்யா. செய்யார் முரளி வித்யான்னு வரேன். ஏய் செய்யார் முரளி வித்யான்னு. அதை பண்ணிட்டாங்க அவங்க. எல்லாத்துலேயுமே வருமா, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே வரும். எல்லாத்துலேயுமே அதே பேர் தான். ஹாய் சொல் ஹாய். ம்